என்ன சொல்லுவான், உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம், உங்க இஷ்டப்படியே கல்யாணம் நடத்தி வைங்கன்னு சொல்லிட்டான். சரி இப்போ மனசுக்கு அவனுக்கு பிடிக்காட்டாலும் பிற சரியாயிரும்னு நம்பிக்கையில பண்ணி வைப்பான். ஆமா, எதுவுமே அனுபவப்பட்டாதான் தெரியும். மாதிரி இப்படியே எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியும்? கல்யாணம் ஒரு நாள் பண்ணி தானே ஆகணும். ஆமா. ஆ சரி, நீ இப்படி வெளியே போறோம்ல, வீட்டுல எதுவும் சொல்லலையா? வீட்டுல என்ன சொல்லுவாங்க, போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. வேலை சதி வேற. வந்த உடனே ஆனாலும் ரெஸ்ட் எடுக்கல பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு வச்சு, சோறு வடிச்சாச்சு, மீனை பொரிச்சாச்சு, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு இன்னைக்கு. உனக்கு பரவாயில்ல சரசு, எல்லாம் ஏண்ட வேலையை உங்க வீட்டுக்காரரே செஞ்சு கொடுத்துருந்தாரு. என் வீட்டாருக்குலாம் ஒன்னொன்னா சின்ன பிள்ளைக்கு சொல்ல மாதிரி சொல்லணும் பார்த்துக்கோ. ஏன் மலரு பேசாம எங்கேயோ பார்த்து முறைச்சிட்டே இருக்கா? ஒன்றும் இல்லைக்கா, எவனோ எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான், என்னன்னு தெரியல. இங்கே ஒருத்தர் நின்ன மாதிரி இல்லையே. சரி, சும்மா பார்த்துருப்பானா இருக்கும். சரி மலரு, இந்த பொண்ணுலாம் நல்லா அழகா இருக்குமா? எக்கா அன்னைக்கே சொன்னோம்ல, அழகெல்லாம் பார்க்காதீங்க, கோணம் மட்டும் பாருங்க அப்படின்னு. ஏட்டி வசதி பார்க்காத, சீராட்டெல்லாம் பார்க்காத அப்படின்னு தான் சொன்னேன். அழகு கூடமா பார்க்காதன்னு சொன்னேன். எல்லாம் ஒண்ணு தானக்கா. ஏட்டி உன்னை நம்பி பொண்ணு பார்க்க வரோம், என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியலையே. சும்மா சொல்றாக்கா, நல்லா அழகா தான் இருப்பான். சரி, என்ன பண்ண மாதிரி பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைப்போம், இல்லாட்டி வேற பொண்ணு பார்க்க வேண்டியதான். ஏட்டி நானும் பார்த்தேன், ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு போனா. சொன்னோம்லக்கானா, யார் கண்ணு கொண்டு படலையே, ஏன் எட்டி பார்க்கானா இருக்கும். சரி வாங்க, பஸ் வந்துட்டு. யாரா இருக்கும் இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான்? நீங்களும் வந்துருங்க. ஓகே முருகேசன், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். நாளையிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஜெனி, இப்போ நாளையிலேருந்து வந்துடுறேன்னா வேலைக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி, இந்த வேலை எனக்கு ரெஃபர் பண்ணதுக்கு. போட்டி, தேங்க்ஸ். ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்லி வச்சிருந்தா நான் ஃபர்ஸ்டே பார்த்து வச்சிருப்போம்ல உனக்கு. எனக்கு என்னடி தெரியும் இங்கே நீ வேலை பார்க்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் அப்ளை பண்ணியிருப்பேன்ல. சாரி கடையிலலாம் சேல்ஸ் கேர்லாக வேலை பார்த்துருக்கேன் பார்த்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க மேடம், வழி விடுங்க. சாரி. யார்கிட்ட இது சாரி சொன்னா கூட ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம போறாரு அப்படியே. இவர் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா வந்திருக்காங்க. மேனேஜரா இருந்தா என்ன, சிரிக்க கூடாதுன்னு இருக்கான். சரி வாட்டி, கேண்டீன்ல போய் ஒரு காஃபி குடிக்கலாம். இன்னைக்கு நேரம் இல்லாட்டி வசுந்தரா வீட்டுக்கு போகணும். ஒரு அக்கா வேற வாராங்க, ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க பார்த்துக்கோ. கிளம்பணும். நாளையில இருந்தா வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறோம்ல, டெய்லி உட்காந்து டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், சரியா? சரி டி, அப்ப நான் வாய்ஸ்டோம், போயிட்டு வா. இந்த வீடு தானே மலரு? ஆமா, இந்த வீடு மாதிரி தான் சொன்னா. பெல் அடிச்சு பார்க்க. யாருமா நீங்களா? அங்க ஜென்னியை பார்க்க வந்திருக்கோம். மலருன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அவங்க தான் நீங்க? ஆமா அவங்க தான். சரி உள்ள வாங்க, உட்காருங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். நாங்கம்மா தண்ணி எடுத்துக்கோங்க. அப்பா நினச்சிக்கிடாதீங்க, ஜென்னி கொஞ்சம் வெளியே போயிருக்கா பார்த்துக்கோங்க, இப்போ வந்துடுவா. வரும்போது கூட ஃபோன் பண்ணணும், வீட்டில் இருக்கிற மாதிரி வாங்கன்னு சொன்னா. திடீர்னு இன்னைக்கு இன்டர்வியூக்கு ஃபோன் வந்திருக்கு பார்த்துக்கோங்க, அதுக்காக போயிருக்காவா. தப்பாக நினச்சிக்கிடாதீங்கன்னா, உங்களை வர சொல்லிட்டு மாதிரி வராதிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காதுல்ல, அதுதான் வாங்கன்னு சொல்லியிருப்பான். சரி வந்துட்டா போல இருக்கேண்ணா. நான் பார்க்கேன். மைனி வேலை கிடைச்சிட்டு மைனி. அப்படியாட்டி, ரொம்ப சந்தோஷம். ஏட்டி மலரு, சொல்லுங்கக்கா. ஏட்டி இவ பனைமரம் வயரெல்லாம் இருக்கா, என் மௌனுக்கு எப்படி செட் ஆவா? உங்க மௌனும் வளர்த்தி தானே, எல்லாம் கரெக்டாக வரும். ஆளும் கொஞ்சம் சுமாராக தான்ட்டு இருக்கா. எக்கா உங்க மௌனும் கொஞ்சம் கருப்பு தானே, கரெக்டாக தான் இருக்கும். ஏட்டி அவன் கருப்பா இருந்தாலும் என்ன அழகா இருப்பான் தெரியுமாட்டி? சரிக்கா, ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிடுவோம், அப்புறம் போய் வீட்டில் போய் பேசிடலாம். சரி ஜென்னி, உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பாரு. வாங்கக்கா. இருக்கட்டும். மைனி காப்பி எதுவும் கொடுத்தீங்களா? இப்பதான் எல்லாரும் வந்தாங்க டி, காஃபி தான் போட போனேன், நீ கரெக்டா பெல் அடிச்சிட்டா. மைனி நல்ல வேலைக்கு நான் வந்துட்டேன். ஏன்டி அப்படி சொல்லிட்டா? நீங்க வார்த்தை சரியா பிடிபட மாட்டுக்குன்னு தப்பா பேசி வைப்பீங்க, அதுக்குதான். அப்படிலாம் ஒன்றும் பேசல டி. பேசாத வரைக்கும் நல்லதுதான். சரி வாங்க, காப்பி போட்டு கொண்டு வரும். நாட்டி அடுப்புல வை, நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுக்கேன். கொடுங்க. அப்படியா? ஆனா வீடெல்லாம் நல்லா இருக்கு பாத்துக்கா. சரசு, உனக்கு ஜோடி பொறுத்தா எப்படி தெரியுது? எனக்கு பிடிச்சிருக்குக்கா, 2 பேரும் வளர்த்தியா இருக்காங்க, நல்லா தான் இருக்கு. ஏட்டி மலரு, நம்ம வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு வாட்டி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உட்காந்துருக்கா. ஆமா மலரு, என்னன்னு விஷயத்த போட்டு உடச்சிரு மாதிரி நினைப்பாங்க, எதுக்கு இவ்வளவு பேர் சாடி வந்திருக்காங்க அப்படின்னு. சரிக்கா, சொல்லிட்டு அப்படியே கிச்சனை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருந்தேனா. இவ ஒருத்தி எல்லார் வீட்லயும் கிச்சன் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்துடணும். அந்த மொட்டை பாஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன், அதனால வேலையை தந்துட்டாரு பாத்துக்கோங்க. சரி டி, நல்லதுதான். ஜென்னி,
வாங்கம்மா. வாங்கக்கா. கூட 2 அக்கா இருந்திருக்காங்களே, அது யாரு? ஏட்டி அதுல ஒருத்தவங்க வந்து உனக்கு அத்தையாக போறாங்க. அத்தையாக போறாங்களா? ஆமாட்டி, அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க பார்த்துக்கோங்க. எங்களுக்கு அன்னைக்கு ஒன்று பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிக்கிட்டா, அதான் நாங்கள் சொன்னோம் அந்த பிள்ளையை கேளுங்க அப்படின்ட்டு. மைனியோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்கண்ணா. இல்லைம்மா, இங்கே ஜென்னிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்னும் அமைஞ்சு வரல பார்த்துக்கோ. அப்படியே அப்போ நல்லதாக தான் போச்சு நாங்கள் இங்கே வந்தது. என்ன ஜென்னி சொல்கிறா? இல்லைக்கா, நல்லது கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எங்கள் அண்ணனும் மைனியும் கேட்க மாட்டாங்க. நான் அந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போனாதான் நல்லதுன்னு நினைக்காங்க போல. ஏன் ஜென்னி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுதா நீ? ஏன் மைனி, அப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு ஒத்த காலில் நிற்கிங்க. எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன். உங்களுக்கு எதுவும் சிரமம் கொடுக்கக்கூடாது தானே. வேலைக்கு நாயா அலைஞ்சு தேடிட்டு இருக்கேன். நாங்கள் எப்படி சொன்னோம் நீ வேலைக்கு போய் எங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு? நீங்கள் சொன்னது கிடையாது மைனி. சிரமப்பற்றக்கூடாதுன்னு தான் நான் போயிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. சரி ஜென்னி, நீ எதுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லு. காரணம் என்ன? என் அண்ணன், மைனி, என் பாப்பா யாரையுமே விட்டுட்டு எனக்கு பிரிஞ்சு போக மனசு இல்லை, அவ்வளோதான். இந்த விஷயம் நேரத்தையே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இதுக்காக நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருப்பேன்லக்கா. ஏட்டி கிறுக்கி மாதிரி பேசாதானா? கல்யாணம் யாருக்கு தான் பண்ண இஷ்டம் இருக்கும் ஃபர்ஸ்ட்? எல்லாருமே அம்மா அப்பா பிரிஞ்சு வரதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் வருவாங்க. நீ அண்ணன் மைனி மேலே கொஞ்சம் பாசம் வச்சிருக்கா, அதனால உனக்கு இப்போ அப்படி தான் இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணி போனாதான் உனக்கு அதுக்குள்ள மதிப்பு தெரியும் பார்த்துக்கோ. செல்லம்மா. வாங்கங்க, வந்துட்டீங்களா? வாங்கம்மா வாங்க. ஜென்னி ஃப்ரெண்டா நீங்க? ஆமாண்ணே. சரி ஜென்னி, அந்த அக்கா 2 பேரும் தனியாக உட்காந்துருப்பாங்க, நான் போறேன்னா வந்துரு. என்னங்க, அவங்க எல்லாரும் ஜென்னியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்படியா? யார் என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாங்க? இங்க ஜென்னி ஒரு சாரி கடையில் வேலை பார்த்தாலங்க, அங்கே பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு போல, அதுதான் வந்திருக்காங்க நீ பொண்ணு கேட்கலாம் அப்படின்ட்டு. சரி. ஆனா யார் என்ன எப்படின்ட்டு கொஞ்சம் விசாரிச்சுக்கா. எங்க உடனேவா ஓகே சொல்ல போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம், மாதிரி வீட்டை பார்த்துட்டு வரலாம். எல்லாம் ஆன பிறகு தான் நாங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுவோம். ஆமா, கரெக்ட் தான். சரி வாங்குங்க, அங்கே வந்து உட்காருங்க. மாதிரி நீங்கள் இங்கே நின்றுட்டு இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அங்க எல்லாம் பொம்பளை எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்காங்க வந்து உட்கார. இங்க கல்யாணத்தை பற்றி பேச வந்திருக்காங்க, பர்சனலாக பேச வந்திருக்காங்க. இதில் என்ன இருக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு? சரி வா பின்ன. ஜென்னிமா. என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிட மாட்டேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரிம்மா, நான் எதுவும் உன்னை வற்புறுத்த விருப்பப்படல. அம்மா அப்பாவுக்குள்ள கடமை நான் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ அதுக்கு மாறா செய்வேன்னா உன் இஷ்டம்மா. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்கண்ணா. நீ என்ன சொல்வா? அண்ணன் மைனி யாருமே பிரிஞ்சு போவா எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது பாப்பா. நீ என்ன வெறும் அண்ணனா நினைச்சிட்டல்ல, அதுக்கு தான் இப்படி சொல்றா. என்ன ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு யோசிச்சிருந்தானா நீ இப்படி பேசியிருக்க மாட்டாளா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைண்ணா. என்ன சொல்லுமா, நீ சொல்றது எல்லாம் நாங்க கேட்டுக்கிடுறோம். உனக்கு மாற நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். சரி, உங்க இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணி வைங்க. அல்லாத பாப்பா, கல்யாணங்கிறது நல்ல விஷயம்தான். உங்க மைனி வந்த பிறகு நம்மலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உன் கல்யாணமா அப்படித்தானே ஆகணும்னு நினைக்கணும். சரிண்ணா. வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா, இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே. சரி, வந்து அவங்களுக்கு காப்பி குடுனா. எட்டி ஜென்னி, சேலை விடுத்தேனா? ஏதோ பண்ணுங்க மைனி. அலுமூஞ்சி வச்சுட்டு இருக்காதட்டி, சந்தோஷமா வா. மாதிரி அவங்க ஏதாச்சும் நினைச்சிட போறாங்க. சரி மூஞ்சி கழுவு, நான் போய் சாரி எடுத்து வைக்கேனா? என்ன ஜென்னி சொன்னியா? என்ன சொன்னாங்க? அவங்களும் மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருந்தாங்களா? பொண்ணு தான் கொஞ்சம் லேட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பார்த்துக்கோங்க. அப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்களோ? அப்படிலாம் ஒன்றும் சொல்லலக்கா, பார்ப்போம். வணக்கம்மா எல்லாருக்கும். வணக்கம். உட்காருங்கம்மா. என் மனைவி செல்லம்மா சொன்னா நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு ஜெனியை ஃபர்ஸ்டே தெரியும், பார்த்துருக்கோம். ஈசக்கம் அவனுக்கு தான் பொண்ணு கேட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. இப்போ சும்மா அப்படியே தான் வந்தோம். மாதிரி ஆடி மாதம் நடக்கலாம், எல்லாம் அமைஞ்சிருந்துச்சுன்னா மாதிரி மறுபடி ஒரு நாள் வந்துடுவோம். அப்படியா? சரி சரி. உங்களுக்கு ஊர் எது? நாங்கள் எல்லாருமே செம்மனூர் தான். சரி சரி, பக்கத்தூர் தானே. சரி சரி. எல்லாரும் காப்பி எடுத்துக்கோங்க. ஐயோ எதுக்கு நினைக்கிட்டு காப்பி போட்டீங்க? பரவாயில்ல, வெக்க இல்லாம குடிங்க. ஏட்டி சொல்ல தெரியாட்டி அமைதியா இருட்டி. எல்லாரும் எங்களை கொஞ்சம் மன்னிச்சிருங்க. எங்க மைனிக்கு சில டைம் வார்த்தை சரியா பிடிபடாம தப்பு தப்பா வளரி வச்சிருவாங்க. வேற ஒன்றும் இல்லை. மைனி அது வெக்கம் இல்லாம இல்லை, வெக்கப்படாம குடிங்க அப்படி சொல்லுங்க. ஆமா ஆமா, வெக்கப்படாம குடிங்கன்னா. ஓ சரி சரி, நாங்களும் பயந்துட்டோம் பார்த்துக்கோங்க. இப்படிதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி பேசிடுவா பார்த்துக்கோங்க. மனசுல எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, கொஞ்சம் இந்த மாதிரி வியாதி இருக்கு பார்த்துக்கோங்க. நீங்க எதுவும் மனசுல நினைக்காதீங்கன்னா உங்க வீடா நினைச்சிட்டு சௌரியமா இருங்க இங்க. அப்படியா? சரி, அப்ப எங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருங்க இந்த வீட்டை. யாரும் பயப்படாதீங்க, அவ சும்மா காமெடிக்கு பேசுதான். சரி சரி.
அப்படியால அப்ப கண்டுபிடிச்சாலா? இல்ல கண்டுபிடிக்கல. அவ ஏதோ கோலத்துல மாடு சாணி பேண்ட் வச்சுட்டுன்னு நினைச்சிட்டு போயிட்டா. தெரிஞ்சவன கொன்னே போட்டிருப்பா. எல்லாம் அவ திமிர அடக்கணும், அதுக்குதான். அவ உன் திமிர அடுக்கணும்னு நினைக்கா, நீ அவ திமிர அடக்கணும்னு நினைக்கா. எங்க போய் முடிய போதும்? பாப்போம். ஆமா, அந்த ஆகாஷ் பையனா 2 நாளா நம்ம கிட்ட வரவே மாட்டேக்கான். ஃபோன் பண்ணாலும் பிஸியா இருக்கான். அப்படி என்ன வேலை இருக்கு அவனுக்கு? ஆமா, அதான் தெரியல. சரி கிளம்புவோமா? சரி போலாம். So funny. நீ இப்படி சிரிச்சுட்டே இருந்தா எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியா? போதும் என் செல்லத்துக்கு இருமல் வருது பாரு. பைக் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. என் அண்ணன் இன்டர்வியூக்கு போகணுன்ட்டு எடுத்துட்டு போயிருக்கான். அநேகமா இனிமே பைக் நம்ம கையில கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபீஸ்க்கு போயிடுவோம்ல. லேய், ஆகாஷ பாருல, அங்க ஏதோ ஒரு பிள்ளை கூட உட்காந்துருக்கான். ஆமால, இவன் இந்த பிள்ளை கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். நம்ம ஃபோன் பண்ணதுக்கு என்ன சொன்னா? வீட்டுல இருக்கேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா. வா கிட்ட போய் பாப்போம். லேய், நம்ம பார்க்கதான் அவனுக்கு தெரியக்கூடாது, சரியா? So beautiful, so elegant, just looking like. பேபி யாரும் கத்துன மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் இல்ல, எரும மாடு ஏதோ கத்திருக்குமா இருக்கும். ஓகே. லேய், ஃபோன் பண்ணல அவனுக்கு. பேபி ரொம்ப நேரமா ஃபோன் ரிங் ஆகுது, எடுத்து பேசுங்க. அது இம்பார்ட்டன்ட் கால் இல்ல. சரி சொல்லு, வேற ஏதாச்சும் சாப்பிடுறியா? பரவாயில்ல, எடுத்து பேசுங்க. 1 second பேபி. சொல்லல, என்ன விஷயம்? லே, எங்க இருக்க, கொஞ்சம் வர முடியுமா? சொன்னோம்னால வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, பிஸியா இருக்கான்ட்டு சும்மா ஃபோன் பண்ணாதீங்க. லே, கௌதம் ஏதோ விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டுடா, சீக்கிரம் வாடா ஹாஸ்பிட்டலுக்கு. நம்மளுக்கு பாடகை கட்டிடுவோம் போல இருக்க. லே, ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க, இல்லாட்டி அடக்கம் பண்ணுங்க. ஏன் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? லே கௌதம், பாத்தியா அவன் எப்படிலாம் பேசுதான்னு? பாத்துட்டு தான்ல இருக்கேன். அவன் பேசுறதையும் பாத்துட்டு இருக்கேன், நீ பேசுறதையும் பாத்துட்டு தான் இருக்கேன். சரி, போனை வச்சு தொலைங்க ஃபர்ஸ்ட். சரி பேபி, நான் கிளம்புறேன், வீட்டுல தேடுவாங்க. ஐயோ, உடனே போகணுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? போகாத, நில்லு. இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க முடியலடா, வாடா போலாம். சை, பாத்தியால 2 வித்தியம். கர்மம். நம்ம கூட தானே இருந்தான், எப்போ இப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. இந்த பிள்ளைக்கு பல்ல பாத்தியால, ஓட்ட பல்லியா இருக்கா. ஏய், அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாதுல. இன்னொரு விஷயத்த கவனிச்சால, இந்த நாய் டீக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டான். அங்க என்ன வேணும் டார்லிங்? லேய், நமக்கு செட் ஆகலாம், அவனுக்கு செட் ஆயிட்டுன்னு பொறாமலே பேசுறியாடா? ஆமா, பொறாமப்படுறதுக்கு அவன் பேரு கெட்ரினா கேஃபை லவ் பண்ணிட்டான். லவ் பண்ணது ஒரு ஓட்டப்பள்ளியா, இதை பார்த்து பொறாம வரப்படுறாங்களாம். இல்ல, நான் சொந்தம்ல, இந்த பரட்ட தலையனும் இந்த ஓட்டப்பள்ளியும் சேர்ந்து உருப்பிடாம தான் போறாங்க பாரு. என்னல சூரிய வம்சம் படம் சரத்குமார் மாதிரி சாபம் ஓடுத? சாபெல்லாம் விடல, வயிற்றுச்சலா இருக்குடா. சரி வா போவோம். அப்பா, ஒரு வேலையை பொண்ணு பார்த்தாச்சு. ஆமா, நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துக்கா? சேனல் நல்லா அழகா தான் இருந்தா. போட்டோ எந்த போட்டோ கொடுத்தக்கா? ஃபாரின் இருக்கும்போது நல்ல ஸ்டைலா போட்டோ எடுத்துலாம் நிறைய அனுப்பி விட்டான். அதுல இருந்து ஒண்ணு கொடுத்தேன். சரி அவங்க கொடுத்த போட்டோ எனக்கு காமியனா? சரி சரசு. சரி, ஸ்டாப் வரப்போது இறங்கிடலாம். இவ்வளவு பக்கம்னா நடந்தே போய்க்கலாம் போல. பக்கமா தெரியுது, ஆனா கொஞ்சம் நேரம் ஆயிடும். என்ன ஆயிட்டு மலரே, அங்க பாக்கா? இதா ஒரு நிமிஷம் வந்துட்டேன். என்னடா களவாணி பேலே, என்ன களவான்றதுக்கு பாத்துட்டே இருக்காங்க இந்த எட்டி? இல்ல, நான் களவாங்கலாம் வரல. எதுக்குல போகும்போது எட்டி பாத்துட்டு இருந்தா, வரும்போது எட்டி பாக்கா? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? இல்ல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான் பார்த்துட்டே இருந்தேன். தலையில இருந்து கையிடும் மலரே, என்ன சொன்னான்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் கரெக்டா வந்து நில்லுல. என்ன சொன்னா நீ? இல்ல, உங்களை 2-3 இடத்துல பார்த்துருக்கேன், அதான் கேட்டேன். எது படத்துல இந்த நடிகை பார்த்த மாதிரி இருக்குன்னு தெரியாம நீ என்கிட்ட சொல்றியோ? இல்ல படத்துல எல்லாம் பார்க்கல. மாதிரி எங்களை பார்த்தா வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்க பேரு 4 முடி தானே? வாங்கக்கா போவோம். என்னடி சொன்னாவ? நம்மள எங்க பார்த்த மாதிரி இருக்கா, உங்க பேர் 4 முடியான்னு கேட்கான் நாய். கூட 2 அடி சேர்த்து போடக்கூடாது. சரி போவோம்க்கா. மனுஷி படாத பாடுபட்டு சப்ஸ்கிரைபரை சேர்த்துட்டு கிடக்கா, அவன் வந்து 4 முடியா 7 முடியான்ட்டு இருக்கான். காப்பி அடிச்ச சேனலா இது? இன்னும் போலியா? மக்களே, அவன் சொன்னதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மெயினா பண்ணிருங்க, சரியா? ஆமா, மலர் சொன்ன மாதிரி நாங்களும் ரொம்ப டீசென்டான ஆளுங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? இன்னும் நிறைய சூப்பர் காமெடியான வீடியோஸ்லாம் காத்துட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.